கர்நாடக அரசு சட்டத்தை மதிக்காத அரசாக செயல்படுகிறது. கர்நாடக அரசை பொறுத்தவரையில் 3 முறை உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு சவால் விட்டிருக்கிறது. காவிரி பிரச்சனையை வைத்துக்கொண்டு காங்கிரஸ் தலைமையிலான கர்நாடக அரசு நாடகம் ஆடுகிறது. மருத்துவமனையை பொறுத்தவரையிலும் சரி, அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும் சரி, முதலுடைய உடல்நிலை குறித்து அடிக்கடி பத்திரிகையில் செய்திகளை கொடுத்து மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும். தமிழக முதல்வரை பொறுத்தவரையில் 2ஆம் முறையாக தமிழக மக்களுடைய நம்பிக்கையை பெற்று இந்த தேர்தலிலே சட்டமன்றத்திலே வென்றிருக்கிறார்கள். தங்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழக மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு பல நன்மைகள் பயக்கும் வகையில் சிறந்த திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது சாதாரண பொதுமக்கள் கூட முதல்வர் மீது இருக்கின்ற நம்பிக்கை, அன்பு, பாசம், இதன் அடிப்படையில் அவருடைய உடல் நலம் மிக விரைவிலே குணமடைய வேண்டும், மீண்டும் அவர்கள் தங்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று விரும்புவது என்பது இயற்கை. அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பொதுமக்கள் முதலுடைய உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அரசாங்கத்திடமிருந்தும் மருத்துவமனையிடமிருந்தும் உண்மை நிலை தெரிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மருத்துவமனையை பொறுத்தவரையிலும் சரி, அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும் சரி, முதலுடைய உடல் நிலை குறித்து அடிக்கடி பத்திரிகையில் செய்திகளை கொடுத்து மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்க முடியும். அதே நேரத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நல்ல முறையில் சிகிச்சை பெற்று குணமடைந்து விரைவில் வீடு திரும்பி நாட்டு மக்களுடைய பணிகளை மீண்டும் சிறப்பாக கவனிக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறோம். அவர்கள் குணமடைய உளமாற வாழ்த்துகிறோம். குறுகிய காலத்திலே அறிவித்திருப்பது நிச்சயமாக எல்லா கட்சிகளுக்கும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அந்த சந்தேகம் தீரக்கூடிய உண்மை நிலை ஏற்பட வேண்டுமென்றால் தேர்தல் ஆணையம் தேர்தலை ஜனநாயகப்படி சரியாக முறையாக மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்க முடியும். இன்று காலை திடீரென்று பெங்களூரிலே காவிரி பிரச்சனை என்று கூறி முன்னாள் பாரத பிரதமர் திரு தேவகவுடா அவர்கள் திடீரென்று காலவரையற்ற உண்ணாவிரதம் என்று கூறுவது அவர்கள் பொறுப்பேற்றிருந்த பொறுப்புள்ள பதவிக்கு அழகல்ல என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். மேலும் இந்த பிரச்சனையை அவர்கள் அரசியலாக்க முயல்கிறார்கள். அதில் அவர்களது கட்சிக்கு அங்கே ஆதாயம் தேட முயற்சிக்கின்றார்கள் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்ட விரும்புகிறேன். கர்நாடக அரசை பொறுத்தவரையில் 3 முறை உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு சவால் விட்டிருக்கிறது. கர்நாடக முதல்வரை பொறுத்தவரையில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை விட அவர்களுடைய அந்த மாநிலத்தினுடைய ஆளுங்கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சரவை கூட்டத்தையே அதனுடைய முடிவையே பெரிதாக கருதுகிறார்கள். இது ஏற்புடையதல்ல. கர்நாடக அரசு சட்டத்தை மதிக்காத அரசாக செயல்படுகிறது. கூட்டாட்சி தத்துவத்திற்கு பங்கம் விளைவிக்கின்ற அரசாக செயல்படுகிறது. கர்நாடக அரசிற்கு இதில் நிறைய பொறுப்பு இருக்கிறது. இரு மாநில மக்களுடைய நல்லுறவை பேணி காக்கக்கூடிய நிலையிலும் கர்நாடக அரசு இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும்.
உச்சநீதிமன்றம் மூன்றாவது முறையாக கண்டிப்போடு இன்றிலிருந்தே தண்ணீர் விட வேண்டும் என்று கூறிய பிறகும் கூட இன்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து கட்சி கூட்டத்திலே தண்ணீர் விடக்கூடாது என்று கூறியிருக்கிறார்கள் என்று செய்திகள் வெளிவருவது என்பது மிகுந்த வருத்தத்துக்குரியது மட்டுமல்ல, நாட்டினுடைய ஃபெடரல் சிஸ்டம் கூட்டாட்சி தத்துவத்திற்கே ஒரு சவாலாக இது இருக்கிறது. இது ஏற்புடையதல்ல. காரணம், இது போன்ற நிலை எல்லா மாநிலத்திலும் ஏற்படுமேயானால் இந்த நாடு சட்டத்திற்கு உட்பட்ட நாடா என்ற கேள்விக்குறி எழும். எனவே இந்த முறை உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு கர்நாடகத்திலே காங்கிரஸ் தலைமையிலான அரசு தமிழக விவசாயிகளுக்கு முறையாக சரியாக தண்ணீரை கொடுக்கவில்லை என்றால் மத்திய அரசு அத்தகைய அரசின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். டிஸ்மிஸ் செய்யக்கூட ஒரு முடிவை எடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் காவிரி பிரச்சனையை வைத்துக்கொண்டு காங்கிரஸ் தலைமையிலான கர்நாடக அரசு நாடகம் ஆடுகிறது. அடுத்த தேர்தலை அவர்கள் சந்திப்பதற்கு இதை களமாக வைக்க நினைக்கிறார்கள். இது ஏற்புடையதல்ல. விவசாயி வர்க்கம் என்பது தமிழகத்திற்கு தனி அல்ல, ஆந்திராவுக்கோ கர்நாடகாவுக்கோ உத்தரப்பிரதேசத்துக்கோ பீகாருக்கோ தனி அல்ல. இந்தியாவில் உள்ள எல்லா விவசாய வர்க்கமும் ஒரே வர்க்கம். அதன் அடிப்படையிலே தான் அவர்கள் செயல்பட வேண்டும். இன்று மாலை 4 மணிக்குள் நிபுணர்களை அறிவிக்க வேண்டும் என்று கூறியதை கர்நாடக அரசு மீறி இருக்கிறது. தொடர்ந்து மத்திய அரசையும் உச்சநீதிமன்றத்தையும் மீறும் கர்நாடக அரசு தேவையா இல்லையா என்று முடிவு செய்ய வேண்டியது மத்திய அரசு. மத்திய அரசு நடுநிலையோடு நாட்டினுடைய சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கின்றது என்றால் நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களும் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்க வேண்டும். அதற்கு மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.